ஹலோ கேர்ள்ஸ், இப்போ இந்த சம்மில் பாருங்கள். in January 1998 Green Limited issue 2000 shares of 100 each at a discount of 5%. ஸோ 100ரூவாக்கு 5% டிஸ்கவுண்ட்னா 5 rupees. ஸோ 100 minus 5 95. ஸோ 20 rupees அப்ளிகேஷன், பேலன்ஸ் 25 rupees அலாட்மெண்ட். அதில் இப்போ டிஸ்கவுண்ட்டு இல்லாமல் 25, இப்போ டிஸ்கவுண்ட் சேர்த்தா 30 வரும். அண்ட் ஃபைனல் கால் 30. All the calls were made and received with an exception of final call of 200 shares. 200 ஷேர்ஸ்க்கு பணம் வரல. இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுறேன். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் 20,000, 2000 ஷேர்ஸ்க்கு 20 ரூபான்னா 40,000. அதை அப்படியே கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ ஷேர் அலாட்மெண்ட் போடுறப்ப கணக்கு பார்த்தா எவ்வளோ வரும்? 2000 ஷேர்ஸ்க்கு 25, அப்போ 50,000 ரூபா. 5 ரூபா டிஸ்கவுண்ட் இல்லையா? ஸோ 2,000 into 5 10,000, ஸோ 60,000. ஆனால் பேங்க்கில் வரப்போ 50,000 தான் வரும். நான் 10,000 டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட் காலில் அதே மாதிரி 2,000 into 20னா 40,000. அதை பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ பேங்க் என்ட்ரியும் போட்டுறேன். இப்போ அதே மாதிரி 2,000 into 30 ஃபைனல் கால் 60,000 வரணும். ஆனால் 200 ஷேர்ஸ்க்கு பணம் வரல. இப்போ 1800 ஷேர்ஸ்க்கு தான் 30 ரூபா வந்திருக்கும். ஸோ 54,000. இதை நீங்கள் கால் சினரியஸ் வச்சும் போடலாம், இல்லாமையும் என்ட்ரி போடலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நான் ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணுறப்ப 2,000 ஷேர்ஸ் into 100 2 lakh வரணும். அதில் 6,000 வரல இல்லையா கால் சினரியஸ். ஸோ 1,94,000 தான் இந்த சைடு. அசட் சைடு நீங்கள் இப்போ பேங்க் என்ட்ரிலாம் ஆட் பண்ணால் 1,84,000. டிஸ்கவுண்ட் வந்து 10,000. அப்போ ரெண்டு சைடும் டேலி ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த கம்பெனியில் மொத்தம் வந்து 12,000 ஷேர்ஸ் பப்ளிக் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் அப்ளிகேஷன் வந்தது 18,000 ஷேர்ஸ்க்கு. ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, மொதல் 10,000 ஷேர்ஸ்க்கு 10,000 அப்ளிகேஷனுக்கு 10,000 கொடுத்துட்றாங்க. 5,000 அப்ளிகேஷனுக்கு 2,000 தான் தராங்க. மீதி இருக்கிற 3,000 அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. முதல்ல பேங்க் என்ட்ரி போடுறேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் 18,000 ஷேர்ஸ்க்கு 20 ரூபா வருது. ஸோ 3,60,000. அதில் நான் ஒரு 3,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ ரிவர்ஸில் என்ட்ரி போடுறப்ப ரீஃபண்ட் என்ட்ரி வரும். ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் 3,000 into 20 60,000. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5,000 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு நான் 2,000 ஷேர்ஸ் தான் தரேன். ஆனால் அவங்க வந்து 5,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் பண்ணி கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் 2,000 ஷேர்ஸ் தான் தரேன். அப்போ மீதி 3,000 ஷேர்ஸோட அப்ளிகேஷன் பண்ணி என்ன பண்ணுவோம்? திருப்பி தர மாட்டோம். இப்போ இந்த 2,000 ஷேர்ஸ்க்கு அவங்க அடுத்த அலாட்மெண்ட் கட்டணும்ல, அதில் நான் கழிச்சுப்பேன். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் டு அலாட்மெண்ட், இந்த 3,000 ஷேர்ஸ் 20 ரூபா 60 ரூபாயை நான் அலாட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே கழிச்சுப்பேன். இப்போ கேபிட்டல் என்ட்ரி போடுறப்ப கரெக்டாக 12,000 ஷேர்ஸ் வந்துடும். into 20 2,40,000. இப்போ அலாட்மெண்ட்டுக்கு 12,000 ஷேர்ஸ்க்கு 40 ரூபா 4,80,000 வரணுமா? ஆனால் பேங்க்கில் என்ட்ரி வரப்போ அந்த 60,000 கழிக்கணும்ல, கழிச்சிட்டா 4,20,000 தான் வரும். இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 12,000 ஷேர்ஸ்க்கு 40, கேபிட்டல் என்ட்ரி பேங்க் என்ட்ரி போட்டுருவோம். புரியுதாம்மா?